Very good morning students. இன்னைக்கு class 7 term 2 science unit 1 heat and temperature. So heat and temperatureல நம்ம லாஸ்ட் செம்மையான டாபிக் பார்த்தோம். அதாவது தெர்மோமீட்டர்ல கிளினிக்கல் தெர்மோமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம், லெபார்டரி தெர்மோமீட்டர்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி ஒரு தெர்மோமீட்டர் பார்க்க போகிறோம். பட் வேறு என்னென்னா டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இப்போ எல்லாமே டிஜிட்டலில் மாறி இருக்குது. தெர்மோமீட்டர் டிஜிட்டலில் மாறிடுச்சு. ஓகே, ஸோ அதனால் இன்றைக்கி தெர்மோமீட்டர் டிஜிட்டல் தெர்மோமீட்டர்னா என்னென்னு பார்ப்போம். வாங்க ஸ்டூடெண்ட் வீடியோக்குள்ளே போகலாம். ஹியர் இஸ் a lot of conquer over the use of mercury in thermometers. ஸோ மெர்க்குரி யூஸ் பண்ணுறதுனால நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய வந்து இது இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக டிஜிட்டல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க. மெர்க்குரி இஸ் எ டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஸோ வெரி டிஃபிகல்ட் டு டிஸ்போஸ் ஆஃப் இஃப் எ தெர்மோமீட்டர் இஸ் பிரேக்ஸ். ஸோ அதை வந்து நம்ம மெர்க்குரியை வந்து டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் திஸ் டேஸ் digital thermometers are available which do not use the mercury. So digital mercury la use பண்ண மாட்டாங்க. Instead it has a sensor which can measure the temperature heat come out from the body directly and from that can measure the temperature of the body. So இதில் வந்து மெர்க்குரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து சென்சார் யூஸ் பண்ணி நம்ம பாடியிலேருந்து வர ஹீட்டை வெளியே எவ்வளோ வருதோ அந்த ஹீட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஜிட்டல் தெர்மோமீட்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு டு டேக் த பாடி டெம்பரேச்சர். ஸோ இது எப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாடி டெம்பரேச்சருக்காக மட்டும்தான் இந்த டிஜிட்டல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். எனி ஆப்ஜெக்ட் அதர் தென் body temperature also we are advised to avoid keeping it in the sun or near a flame. Why? Clinical thermometer has a small temperature range. The glass will crack, burst due to the excessive pressure created by the expansion of mercury. Okay, so next பாருங்க, இதோட caution. Alex wanted to measure the temperature of a hot milk using clinical thermometer. His teachers stopped him from doing so. We are advised not to use the clinical thermometer for measuring the temperature. So temperature measure பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிளினிக்கல் இது யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பாடி டெம்பரேச்சருக்கு மட்டும்தான். ஸோ அப்படி நம்ம வச்சோன்னா அது என்ன ஆகும், கிராக் ஆகும், பல்ப் வந்து அதில் கிளாஸ் மெர்க்குரி எல்லாமே உடஞ்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். ஸோ அதில் இருக்கிற ஸ்கேல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குங்க. செல்சியஸ் ஸ்கேல். செல்சியஸ் இஸ் த காமன் யூனிட் ஆஃப் மெஷரிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுறோம். டேர்ம்டு ஃப்ரம் ஸ்வீடிஷ் அஸ்ட்ரோனமர் ஆண்ட்ரஸ் செல்சியஸ் இன் 1742. Before that it was known as a centigrade. As thermometer using the scale are celebrated from 0 degree to 100 degree Celsius, அதாவது boiling point of water, freezing point of water. In Greek, centium means 100 and gradus means steps. Both words make it centigrades and later Celsius. So Celsius ஓட ஸ்கேல் டெம்பரேச்சர் ஆஃப் இது வந்து யூனிட் வந்து செல்சியஸ் சொல்லுவோம். ஸோ அது எப்படி என்ன வார்த்தையிலேருந்து வந்தது, சென்டிகிரேட்லேருந்து தான் செல்சியஸ் வந்திருக்கு. ஸோ இதோட 0 டிகிரி வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, 100 வந்து பாய்லிங் பாயிண்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரன்ஹீட் scale. Fahrenheit is a common unit to measure human body temperature. It is termed after the name of German physicist Daniel Gabriel Fahrenheit. Freezing point of the water is taken as 32 degree Fahrenheit and boiling point 212 degree Fahrenheit. The thermometer which Fahrenheit scales are calibrated from 32 F to 212 degree Fahrenheit. ஸோ இந்த Fahrenheit ஸ்கேல் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது ஸ்டார்டிங்கே வந்து உங்களுக்கு 32லேருந்து 212 Fahrenheit வரையும் இருக்கும் பாய்லிங் பாயிண்ட். ஓகே, ஸோ Kelvin பாருங்கள். Kelvin scale is termed from Lord Kelvin. It is the SI unit of measuring temperature and written as K, also known as absolute scale, as it start from absolute zero temperature. ஸோ இது ஜீரோலேருந்து வருது. Temperature in Celsius scale can be easily converted to the Fahrenheit and Kelvin scale is discussed. அதாவது ஒரு 3 இதுவும் வச்சுருக்காங்க, அதாவது ஸ்கேல்ஸை.
செல்சியஸு, ஃபாரனைட்டு, கெல்வின். ஸோ இது மூணுமே வச்சு இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட பாய்லிங் பாயிண்ட், ஃபாரனைட்டோட பாய்லிங் பாயிண்ட் என்ன 212, செல்சியஸ்க்கு 100, கெல்வினுக்கு வந்து 373.515. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 32, 0, 273. ஓகே. ஸோ நடுவில் இருக்கிறது இதோட என்ன சொல்கிறது, பேலன்ஸில் இருக்கிற அமௌண்ட் ஆஃப், இப்போ இதுக்கும் இதுக்கு 32க்கும் 212க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 180, 0லேருந்து 100க்கு 100, 273க்கும் 373க்கும் 100 கெல்வின். ஓகே. ஸோ பாய்லிங் பாயிண்ட் இப்போ பாருங்கள், இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பாய்லிங் பாயிண்ட் வரையும் மெஷர் பண்ணியிருக்காங்க. ஸோ 32, 0 டிகிரி, 3, 273. ஓகே. ஸோ ஒரே வாட்டருக்குள்ளே இருக்கிற 3 ஸ்கேல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எல்லாமே ஒன்று தான், பட் அது அவங்க நமக்கு வித்தியாசம் பண்ணி காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள், ஃபாரனைட் ஸ்கேலுக்கும் செல்சியஸ் ஸ்கேலும் F-32 ஈக்குவல் டு செல்சியஸ், அதாவது எஃப்லேருந்து 32 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு செல்சியஸ் கிடைக்கும். ஸோ டிவைடட் பை 9, இது வந்து 5. ஸோ கெல்வின் ஈக்குவல் டு, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், 273.15 ப்ளஸ் செல்சியஸ். ஸோ இந்த ரிலேஷன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, நமக்கு 1 வேர்ட்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கீழே இருக்கிற ஈக்குவலன்ஸ் பிட்வீன் த பிரின்சிபல் டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் ஆர் டேக்கன் இன் டேபிள் ஃபார் சம் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சருக்கு செல்சியஸ் ஸ்கேல் இருக்குது, ஃபாரனைட் ஸ்கேல் இருக்குது, கெல்வின் இருக்குது. ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் த வாட்டர் வந்து 100, 212, 373.515. Freezing point of water 0, 32, 273.15. Mean temperature of human body 37, 98.6, 310.15. Room temperature 32, 23, 296.15. ஸோ இதெல்லாமே நம்ம நோட் பண்ணிக்கலாம், 1 வேர்ட்ஸில் வரும். ஸோ இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டிஜிட்டல் தெர்மாமீட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அதையும் நோட் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மாமீட்டர், 3 ஸ்கேல்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ செல்சியஸ், ஃபாரனைட், கெல்வின். அதுக்கப்புறம் அதோட சின்ன டயக்ராம் பார்த்துருக்கோம், அது கீழே இருக்க ஒரு டேபிள். ஸோ இந்த டேபிள் கண்டிப்பாக நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.